உயிரை பணிய வைத்த பாதுகாத்த உழைப்பாளிகளை துப்புரவு தொழிலாளர்களை துறை சார்ந்த அதிகாரி இந்த மாநகராட்சியை சேர்ந்தவங்க, திருச்சி மாநகராட்சி சேர்ந்தவங்க இன்னும் போய் பார்க்கல, அவரும் பார்க்கல, சிஎம்மும் போய் பார்க்கல, இன்னும் யாருமே அவங்கள போய் கண்டுக்கல. அது துறை சார்ந்த இல்லாத ஒரு சேகர் பாபு போயிருக்காரு. அவர் போய் என்ன சொல்றாரு அந்த மக்கள்கிட்ட, அவங்க போராட அனுமதிச்சதே உங்களுக்கு பெரிய விஷயம். இதே அதிமுக பிரியா இருந்தா நாங்க போராட விட்டுருப்போமா, அவங்க விட்டுருப்பாங்களா? இதெல்லாம் என்ன கேள்வி? மக்கள்கிட்ட போய் பேசுற பேச்சா? அவங்களோட போராட்டம் சென்னையில 40 கிலோமீட்டர் வந்து பயணிச்சு நாங்க வந்து உங்களுக்கு சுத்தம் செஞ்சுட்டு போனோம். எங்க கோரிக்கை நீ கேட்க மாட்டா, நீ ஆட்சி அதிகாரத்துக்கு நீ மேல போயிடுவ. துப்புரவு தொழிலாளர்களுக்காக பிஎஃப் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நிறைய ஒப்பந்தங்களை முன்னிட்டு சொன்னாலுமே கூட தனியார் மயமாக்கல் அப்படின்றது எப்போதுமே ஒரு அச்சத்துக்கு உண்டான ஒரு விஷயம் தான். திருச்சி அரசு சட்ட கல்லூரி மாணவர்களின் ஆர்ப்பாட்டம். அரசு சட்டத்தின் சார்பாக சென்னையில 13 நாட்களா தூய்மை பணியாளர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்காண்டி போராடுறாங்கன்னா, அவங்க வந்து பணி நிரந்தரம், அதாவது அவங்க பணி வந்து இது நிரந்தரம் செய்யும். திமுக அரசு எதிர்கட்சியா இருக்குள்ள என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, 153வது வாக்குறுதியா வந்து என்ன சொன்னாங்க, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா தூய்மை பணியாளர்கள் பணியை வந்து நிரந்தரம் செய்வோம், அவங்களான ஊதியத்தை நாங்க நிர்ணயம் செய்வோம்னு சொன்னாங்க. எதிர்கட்சியா அதிமுக இருக்கக்குள்ள, எதிர்கட்சியா வந்து இப்ப திமுக வந்து இருக்கக்குள்ள என்ன சொல்லுது, நாங்க வாக்குறுதி கொடுக்குறோம், நாங்க செய்யறோம் சொல்லுது. ஆளுங்கட்சியா வந்து அதை என்ன சொல்லுது, அதை நிறைவேற்ற மாட்டேங்குது. இப்ப அவங்களுக்கு உண்டான கோரிக்கை என்னன்னா, அவங்களோட பணியை வந்து நிரந்தரம் செய்யும். பணியை நிரந்தரம் செஞ்சு எதுக்கு வந்து தனியார் மயம் கொடுக்க கூடாது நான் சொல்றேன்னா, 2700 கோடிக்கு, அதாவது 2700 கோடிக்கு ராம்கிங்கிற ஒரு நிறுவனம், அதாவது ஒரு தனியார் ஒரு நிறுவனத்துல 2700 கோடிக்கு கொடுத்துருக்கு. அது ஆண்டுக்கு 2700 கோடிக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஒரு மாசத்துக்கு ஒரு தனிப்பட்ட ஊழியர், அதாவது சென்னையில வந்து மொத்தமா ஒரு 17,000 ஊழியர் இருப்பாங்களா, அந்த 17,000 ஊழியர்கள்ல ஒரு ஊழியருக்கு குறைஞ்சபட்ச ஊதியமாக ஒரு 30,000 வச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கு எல்லா பணியாளர்களும் சேர்த்து மாசத்துக்கு 51 கோடி வருது. அதாவது ஆண்டுக்கு 600 கோடி தான் வருது. 600 கோடிக்கு அரசு திமுக அரசு செஞ்சிருக்கலாம். ஆனா 2700 கோடிக்கு தனியார்ட்ட தாரை வருது. என்னது காரணம்? கமிஷன். அது வரக்கூடிய கமிஷன் நிமிடம். இந்த துறை சார்ந்த அதிகாரி இது வரைக்கும் அவங்க வந்து 13 நாட்களா போராடுறாங்க. துறை சார்ந்த அதிகாரி இன்னும் யாரையும் போய் சந்திச்சதில்லை. இந்த துறை சார்ந்த அதிகாரி இந்த மாநகராட்சியை சேர்ந்தவங்க, திருச்சி மாநகராட்சி சேர்ந்தவங்க இன்னும் போய் பார்க்கல, அவரும் பார்க்கல, சிஎம்மும் போய் பார்க்கல, இன்னும் யாருமே அவங்கள போய் கண்டுக்கல. அது துறை சார்ந்த இல்லாத ஒரு சேகர் பாபு போயிருக்காரு. அவர் போய் என்ன சொல்றாரு அந்த மக்கள்கிட்ட, அவங்க போராட அனுமதிச்சதே உங்களுக்கு பெரிய விஷயம். இதே அதிமுக பிரியா இருந்தா நாங்க போராட விட்டுருப்போமா, அவங்க விட்டுருப்பாங்களா? இதெல்லாம் என்ன கேள்வி? மக்கள்கிட்ட போய் பேசுற பேச்சா? அவங்களோட போராட்டம் கோரிக்கை என்ன கேட்டு நிறைவேற்றணும். அதான் ஒரு உங்க ஆட்சியோட வேலை. போய் நாங்க போராட விட்டதே அனுப்பி, அதே மாதிரி அங்க போராடக்கூடிய பெண்களுக்கு கழிவறை கிடையாது. கழிவறை இருந்துச்சு, இது போராட்டம் நீடிக்குன்னா அந்த போராட்டம் நீர்த்தடிக்கணும்னு செய்கிற வகையில அவங்க கழிவறை இருந்ததை கழிவறைதெல்லாம் எடுத்துட்டாங்க. அங்குள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி, அதே மாதிரி அங்க பணிகள் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர் இருக்காங்கல்ல, தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா சென்னையே கிடையாது. ரிப்பன் பில்டிங்கிற ஒரு பில்டிங்கே கிடையாது. அங்க வந்து உள்ள பணியாளர்கள், அப்ப அதுல வந்து பணி செய்யக்கூடிய மக்கள்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள். அப்ப வந்து திமுக அரசு அவங்களுக்கு எதிராக நிக்குதா? திமுக அரசு அவங்களுக்கு எதிராக நிக்குதா? அங்க உள்ள மக்களை, சென்னை நகரத்துல இருந்த மக்களை செம்மஞ்சேரி, கல்லுக்குட்டை, சென்னை ஓரமா வெளியில தூக்கி போட்டுருச்சு. இங்க வந்து வெளில அங்க சென்னைக்கு இப்ப பூர்வக்குடியா இருந்தவன் எல்லாம் ஓரத்துல போயிட்டான். சென்னைக்கு வாழ்வாதாரமே பொழைக்க வந்தவன் உள்ள இருக்கான். இவன் எல்லாம் ஓரத்துல நிக்கிறான். சென்னையில 40 கிலோமீட்டர் வந்து பயணிச்சு நாங்க வந்து உங்களுக்கு சுத்தம் செஞ்சுட்டு போனோம். எங்க கோரிக்கை நீ கேட்க மாட்டா, நீ ஆட்சி அதிகாரத்துக்கு நீ மேல போயிடுவ. இந்த அரசுக்கு ஒரே ஒரு கண்டனம், திருச்சி அரசு சட்டப்படி சார்பாக இந்த கவனத்தை அரசு எடுக்கலன்னா தமிழ்நாடு தழுவிய போராட்டமா நாங்க கொண்டு போவோம். தமிழ்நாடு தழுவிய போராட்டம், இது மிகப்பெரிய போராட்டமா நாங்க அறிவிப்போம். எல்லா காலேஜும் ஒருங்கிணைச்சு ஒரு நாள்ல போராட்டம் தெரிவிச்சு நாங்க அறிவிச்சுவோம். இதுதான் எங்களோட கோரிக்கை. இந்த போராட்டம் அரசு சட்டக்கல்லூரி திருச்சி சார்பா ஏன் நடைபெற்று இருக்கு அப்படின்னா, இங்கு துப்புரவு பணியாளர்களோட உரிமை பாதிக்கப்படுது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் மாதிரியான நிறுவனங்களுக்கு துப்புரவு பணியாளர்களினுடைய பணிமாற்றம் ஏற்படும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களோட பணி நிரந்தரம் அப்படின்றது முற்றிலுமா கேள்விக்குள்ளாக்கப்படுது. அரசு வந்து தனியார் மயமாக்கல் பண்ணும் போது அதுல நாங்க துப்புரவு தொழிலாளர்களுக்காக பிஎஃப் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நிறைய ஒப்பந்தங்களை முன்னிட்டு சொன்னாலுமே கூட தனியார் மயமாக்கல் அப்படின்றது எப்போதுமே ஒரு அச்சத்துக்கு உண்டான ஒரு விஷயம் தான். தனியார் மயமாக்கல்ல ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குரல் அப்படின்றது அங்க ஒடுக்கப்படும் அப்படின்றது நம்ம வரலாற்று ரீதியா பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை கருத்துல எடுத்து தூய்மை பணியாளர்களுக்கான வாழ்வாதாரத்தையும் உரிமையையும் நிலைநிறுத்தணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஆர்ப்பாட்டம் திருச்சி அரசு சட்ட கல்லூரி மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் தூய்மை பணியாளர் போராட்டம் வெல்லட்டும்
நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நாட்டையே சுத்தம் செய்யும் துப்புரவு தொழிலாளி நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நாட்டையே சுத்தம் செய்யும் துப்புரவு தொழிலாளர் நீதி வேண்டும் பதில் சொல் சமூக நீதி அரசு திமுக அரசு வஞ்சிக்காதே உழைக்கும் வர்க்கத்தை வஞ்சிக்காதே ஏமாற்றாதே வாக்களித்த ஏழைகளை அடிக்காதே தூய்மை பணியாளர்கள் வயிற்றில் அடிக்காதே தூய்மை பணியாளர்கள் வயிற்றில் அடிக்காதே நிரந்தரம் செய் எங்கள் பணியை நிரந்தரம் செய் கைவிடு தனியார் மயமாக்கும் எண்ணத்தை கைவிடு வஞ்சிக்காதே உழைக்கும் வர்க்கத்தை வஞ்சிக்காதே திருச்சி அரசு சட்டக் கல்லூரி மாணவர்களின் நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு திமுக அரசு தூய்மை பணியாளர் பணியை நிரந்தரம் செய் எல்லாம் இங்கே தனியார் மயமா என்னதான் செய்யும் அரசு சுயமா எல்லாம் இங்கே தனியார் மயமா என்னதான் செய்யும் அரசு சுயமா மழையில் நனைந்து வெயிலில் காய்ந்து வீதி தோறும் குப்பை அள்ளிய தூய்மை பணியாளர் குப்பை எறியது தமிழ்நாடு அரசு திமுக அரசு தூய்மை பணியாளர் பணியை நிரந்தரம் செய் ஆர்ப்பாட்டம் திருச்சி அரசு சட்டக் கல்லூரி மாணவர்கள் நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம் தூய்மை பணியாளர் உழைப்பை சுரண்டி குருவியை குடிக்காதே உழைக்கும் மக்களை விற்காதே தனியார் இனம்தாரை வார்க்காதே தமிழ்நாடு அரசு திமுக அரசு தூய்மை பணியாளர் பணியை நிரந்தரம் செய் எல்லாம் இங்கே தனியார் மயமா என்னதான் செய்யும் அரசு சுயமா எல்லாம் இங்கே தனியார் மயமா என்னதான் செய்யும் அரசு சுயமா ஆர்ப்பாட்டம் திருச்சி அரசு சட்டக் கல்லூரி மாணவர்கள் நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம் சமூக நீதி அரசு திமுக அரசு பதில் சொல் வெல்லட்டும் தூய்மை பணியாளர் போராட்டம் வெல்லட்டும் நிறைவேற்று கோரிக்கைகளை நிறைவேற்று கோரிக்கைகளை நிறைவேற்று பறிக்காதே கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு தொழிலாளர்கள் உரிமையை பறிக்காதே ஆர்ப்பாட்டம் திருச்சி அரசு சட்டக் கல்லூரி மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் நீதி வேண்டும் பதில் சொல் சமூக நீதி அரசே பதில் சொல் திமுக அரசே பதில் சொல் நாட்டையே சுத்தம் செய்யும்